ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு Q&A செஷனில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒன்று அந்த கொஸ்டின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசன்ட் வீடியோஸில் கேட்டிருந்த ஒரு சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட் நான் இந்த விஷயங்களும் இந்த தடவை பண்ணல. கண்டிப்பாக மோர் கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக தனியாக கூட போஸ்ட் வந்து பண்ணுறேன் வீக்லி வந்து. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு சின்ன ஸ்கின்யூட்ல பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, அதாவது யூடியூப் மீம்ஸ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஆர் வீடியோ, லாங்கர் வீடியோ எதுல வந்து பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர்னிங்ஸை கம்ப்ளீட்டா வந்து மறந்துருங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் ரீச் ஆகிறது டவுட் ஆகும். அதே சமயம் நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கிறதும் டவுட் ஆகலாம். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு லாங்கர் கண்டென்ட் மேக் பண்றீங்களா, அப்கோர்ஸ் ஷார்ட்ஸும் வந்து பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பண்ணும்போது இன்னும் குயிக்கா அது போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கலாம். அதே சமயம் நீங்க ஷார்ட்ஸ் பண்றீங்களா, அப்பப்போ நார்மல் கண்டென்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எப்பவும் பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாற போறது இல்லை. அப்படி மாறினா கம்ப்ளீட்டா எல்லாருமே ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் டைப்புக்குள்ளேயே மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே இருக்காது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு இப்போ 1K வியூஸ் போனா அதே மாதிரி லாங்கர் கண்டென்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகாது. இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது இல்லையா, அதை வேணா நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ வரும்னு தெரியாது. பட் வந்தது அப்படின்னு சொன்னா அது போனஸா வரும்போது லைக் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது பெரிய தொகையா தெரியலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வேணா சொல்லாமே தவிர மற்றபடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வரக்கூடியது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என் கண்டென்ட் டைப் மாறினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆடியன்ஸ் அதுக்கான ஆடியன்ஸ் வரதான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா MV தமிழ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா $100 ரீச் பண்ணிட்டேன் ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ரோ சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ $100 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரொசீஜர்ஸும் நீங்க பண்ணிட்டீங்க. ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றது, டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த மந்த் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து வராது, அடுத்த மந்த் வந்து வரலாம். அதே சமயம் நீங்க 30ஆம் தேதி இல்லைன்னா அதுக்கும் முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா ஓவரால் அந்த 30ஆம் தேதி இல்லைன்னா 31ஆம் தேதின்னு இருக்கு இல்லையா, அந்த மந்த் எண்டு. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டாலர் வந்து ரீச் பண்ணிருக்கீங்கிறத YT ஸ்டுடியோ ஆப்போ இல்லை டெஸ்க்டாப் வியூலயே கூட பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்த மந்த்துக்கான அந்த ஒரு டயத்துல உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அதாவது ஆட்சன்ஸ்ல வந்து அப்டேட் ஆகும். ஆட்சன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும்போது இந்த 7 to 12 அப்படிங்கிற ரேஞ்சில் அப்டேட் ஆகும்போது அது 20 to 30 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்துக்குள்ள அது வந்து அப்டேட் ஆகும் உங்களுடைய ஆட்சன்ஸ் டு பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் வரலாம். அதே சமயம் மெசேஜ் வரலனாலும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்பில். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் பேங்க்ல போயும் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. பேசிக்காக பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வரதான் போகுது. உங்களுக்கு அப் டு வந்து ஒரு 10 days to 15 days வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் செய்யுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா ப்ரொசீஜர்ஸும் ப்ராப்பராக முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா 360 அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் வீடியோ பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறம் வந்து யாருக்கும் பணம் வராதான்னு கேட்டிருக்காங்க. அப்படியே மாற்றி கேட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் ஆட்ஸ் வந்து அப்பியர் ஆக போகுது. அதாவது பிப்ரவரி மந்த்ல இருந்து. ஸோ பிப்ரவரி மந்த்ல இருந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணும்போது கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா YPPல இருக்காங்கன்னா அவங்க கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமே YPPல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு ஷார்ட்ஸ் மூலியமா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா ஷார்ட் ஸ்பீட்ல போகும்போதும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ரிலேட்டடாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த 10 million வியூஸ் வந்துன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு வீடியோவில் கேட்டிருக்காங்க மானிட்டேஷன் ஆன சேனலும் கம்ப்ளீட் பண்ணணுமான்னு.
கண்டிப்பா கிடையாது. YPP-ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா 1000 சப்ஸ்கிரைபர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ். அப்படி இல்லைன்னா இன்னொரு சாய்ஸா வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ். அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து லாஸ்ட் 12 மந்த்ல, இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து 90 டேஸ், லாஸ்ட் 90 டேஸ்ல. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ரெண்டுலையுமே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். பட் 2 கிரைட்டீரியாலையும் இருக்கக்கூடியது இந்த 4000 மணி நேரம் அண்ட் 10 மில்லியன் வியூஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரீச் பண்ணி YPP-ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆனது சேனலும் கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஜேர்னி அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது சோலார் ஜேர்னில இருந்து கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. மானிட்டேஷன் ஆகாத 90 நாட்களுக்கு அப்புறம் பண்ண முடியாதா ப்ரோ, ப்ளீஸ் நண்பா கிளியர் டவுட். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து ஆகாமலாம் போக போறதுல, உங்களுக்கு 90 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் ஆயிருந்ததுதான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுல 0 ஸ்ட்ரைக்னு தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகுது. ஸோ கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணாலே போதும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா உங்களால 90 நாட்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அது வரைக்கும் உங்களால வந்து அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வார்னிங் இருந்தது அப்படின்னு சொன்னாலோ, காப்பிரைட் கிளைமோ, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை. கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் இல்லாம ஸ்ட்ரைக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்து 90 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துடும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வீடியோஸ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. யூடியூப்ல முன்னால அறிவிச்சிருந்த அந்த ஒரு விஷயம் 2021-22லாம் அந்த சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லாமலும் ஷார்ட்ஸ் ஃபண்ட் மூலியமா என் பண்ணலாம்னு ஒவ்வொரு மாசத்துக்கும் நமக்கு பணம் வருங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ அது கிடைக்குமா கிடைக்காதா, இது ஒரு பொதுவான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான டீட்டெயில் சொல்றேன். ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த மந்த் ஜனவரி 2023 வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது. ஸோ இந்த மந்த்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பிப்ரவரி மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க, எலிஜிபிள் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து முடிஞ்சது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக மானிட்டேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா YPP-ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நியூ வேயா 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொண்டு வந்தாங்க. அது அப்போவே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லாமலும் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் ஆனது இனி வந்து கிடையாது. அதாவது இந்த மந்த் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஜனவரி மந்த் 2023. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். டெக் சேனல் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல மானிட்டேஷன் ப்ரோக்ராம்ல லாங்கர் வீடியோ கண்டென்ட் மானிட்டேஷன் ப்ரோக்ராம் 4000 வாட்சஸ் கெயின் பண்ணி ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கு. பட் சிம்பிளா உங்ககிட்ட சொல்றேன். ஷார்ட்ஸ் நம்ம வந்து ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ப்ரோக்ராம் ரீச் பண்றதா இல்லைனா 4000 வாட்சஸ் ரீச் பண்றதா, நம்ம ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோமே. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட இருந்தாலுமே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டான இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு நீங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெண்டுக்குமே ரீச் பண்ணியிருக்கணும். அதே சமயம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு 4000 வாட்சர்ஸ் நீங்க லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணி ரீச் பண்றது, அப்படி இல்லைன்னா 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ் ரீச் பண்ணி நீங்க ஜஸ்ட் வந்து அப்ளை பண்றது. ஸோ 2 விஷயங்கள் இருக்கு. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் நடக்கல, எதுவுமே ஆகல, எப்பவும் போலதான். பட் மானிட்டேஷன் எனேபிள் ஆகாதவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணி ஆகணும். 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா ரீச் பண்ணிருக்கணும். அது போக இந்த 4000 வாட்சர்ஸ் நீங்க லாங் ஃபார்ம் கண்டென்ட் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அதான் அதிகமா பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க ரீச் பண்ணிக்கலாம். ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ நீங்க எதை குயிக்கா ரீச் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் நீங்க ரெகுலரா கொடுத்து நீங்க வந்து ரீச் பண்ணிக்கலாம். அந்த 10 மில்லியன் வியூஸோ இல்லைனா 4000 வாட்ச் ஹவர்ஸோ. ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓவரால். பட் கண்டிப்பா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஐடியா புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ மற்றபடி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கைஸ் கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா கொஸ்டினுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சது. அது தவிர நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. மோர் டீடைல்ஸ்க்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். அண்ட் மறக்காமல் வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது அப்கமிங் Q&A-ல அண்ட் வந்து லைவ்லேயே கூட அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் லைவ் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய். See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.